ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அல் வஸாபி ரஹிமஹுல்லா அல் கவுலுல் முஃபீத் ஃபி அதில்லத்தி தௌஹீதுடைய முதல் பாடமாக ஆக்கியிருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதாவுடைய பொருள். அவர்கள் எழுதுகிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதின் அர்த்தம் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அல்லாஹ்வை தவிர எது வணங்கப்பட்டாலும் அது அசத்தியமும் பொய்யும் தான், அதான் பாத்தில். அல்லாஹ் தான் உண்மையில் வணங்கப்பட தகுதியான அல் ஹக், உண்மையானவன். அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படுகிற அனைத்தும் அல் பாத்தில், அதாவது பொய்யானவை, அசத்தியமானவை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், 22வது சூரா 62வது ஆயா, சூரா அல் ஹஜ், ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه هو الباطل وأن الله هو العلي الكبير. இதுதான் உண்மை. நிச்சயமாக அல்லாஹுதான் அல் ஹக், உண்மையானவன். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை தவிர்த்து அழைத்து துஆ கேட்கிற, பிரார்த்தனை செய்கின்ற அனைத்துமே ஹுவல் பாத்தில், பொய்யானவை, அசத்தியமானவை. வ அன்னல்லாஹு ஹுவல் அலியுல் கபீர், நிச்சயமா அல்லாஹுதான் அல் அலி, மிக உயர்ந்தவன், அல் கபீர், மிக பெரியவன், மகா பெரியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆதாரம் முதல் ஆதாரம், ஷேக் இங்கே குறிப்பிடுற ஆதாரம். இந்த ஆதாரத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷஹாதாவுடைய கருத்து, அல்லாஹ் மட்டும்தான் உண்மையாக வணக்கத்திற்குரியவன். அவனை தவிர்த்து யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ, வணங்குகிறார்களோ, அவை எல்லாமே பொய், பாத்தில், அதாவது அவை வணக்கத்திற்குரியவை அல்ல. ஏன், என்ன காரணம்? முதலாவது காரணம், அல்லாஹ் அல் ஹக், அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒன்று அல் அஸ்மாவுல் ஹுஸ்னால அல்லாஹ் அல் ஹக், உண்மையானவன். அல்லாஹ்வுடைய பண்பிலே உள்ளது, அவன் உண்மையாக இருக்கின்றான், உண்மையில் வணக்கத்துக்குரியவனாக இருக்கின்றான். இரண்டாவது காரணம், அல்லாஹ்வை தவிர்த்து எல்லாமே பாத்தில் தான், அல் ஹக்குங்கிற தகுதி உள்ளவை இல்லை, எல்லாம் அழியக்கூடியவை, எல்லாம் படைப்புகள். அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன், அனைத்தையும் அனைவரையும் படைக்கின்றவன், படைக்கக்கூடிய அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். ஆகவேதான் அல் ஹக். படைப்புகள் எல்லாம் அழியக்கூடியவை, ஆகவே இவை எதுவும் வணக்கத்திற்குரியவை அல்ல, ஆகவே பாத்தில். இப்போ ஒன்றோடு ஒன்று எதிர்த்திருக்கு, அல் ஹக் ஒருவன், மற்றவை எல்லாம் பாத்தில். இந்த ஹக், அல் ஹக்காக இருக்கிற அல்லாஹ், உண்மையானவனாக அல்லாஹ், அவன் மற்றவை பாத்திலாக இருக்க காரணம் என்ன? அவனுக்கு முன்னாடி அல்லாஹ் அல் அலி, அவன் தான் மிக உயர்ந்தவன். அவனுடைய உயர்வை, அவனுடைய வல்லமையின் உயர்வு, அவனுடைய பண்புகளின் உயர்வு, அவன் தனித்து உயர்ந்திருக்கிறானே 7 வானங்களுக்கு மேல, அந்த உயர்வு, அந்த எந்த ஒன்றுக்கும் எதுவும் சமம் இல்லை. அல் கபீர், அவன் மிக பெரியவன், அவன் மற்றவை எல்லாமே சிறியவை. அல்லாஹ் அல் கபீர், மற்றவை எல்லாம் சகீர், மிகச் சிறியவை. அல்லாஹ்வுக்கு எல்லாமே அற்பமானவை. ஆக இவை எல்லாம் வணக்கத்திற்குரியவை, இவையெல்லாம் பொய்யானவை, அசத்தியமானவை, வணக்கத்திற்கு தகுதியானவை அல்ல. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். இரண்டாவது ஆதாரம் ஷேக் குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், 47வது சூரா, சூரா முஹம்மதுடைய 19வது ஆயா, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நன்கு அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமான செய்தி இதுதான். அன்னஹு என்று சொன்னால் அந்த வார்த்தை பிரயோகம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம். அறிய வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தெரியாதவில்லை.
அவ மற்ற எந்த செய்தியை விட மிக முக்கியமான செய்தி, முக்கியமான அறிவு, கல்வி, ஃபஅலம், கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவு என்ன தெரியுமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது. அப்போ நாம் முதலாவதாக அறிய வேண்டிய கல்வியும் இதுதான். ஏன்? அல்லாஹ்தான் அல் ஹக், அல்லாஹ்தான் அல் அலி, அல்லாஹ்தான் அல் கபீர். ஆகவே அவன்தான் இபாதத்திற்குரியவன். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறது. இதை ஷேக் அவர்கள் இந்த முதல் பாடத்தில் குறிப்பிடுறாங்க.